டோரை திறக்கறாங்க கமலா. அப்ப கோபியும் ஈஸ்வரியும் வர்றாங்க. பார்த்து ராதிகாவும் கமலாவும் அதிர்ச்சி அடையறாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களாம்மா? ஒன்னும் வேணாம் கோபி, அட்லீஸ்ட் ஜூஸாவது எடுத்துட்டு வரேம்மா, அதை சாப்பிடுங்க. மாப்பிள்ள, என்னத்த அம்மாவை ஏன்? ஓ அப்படியா அத்த, எங்க அம்மாவை ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறீங்க அதானே அத்த? எங்கம்மா ஏன் கூட இருக்காம வேற எங்க போவாங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் ஏன் அம்மா ஏன் கூட இந்த வீட்டுலதான் இருப்பாங்க. இது இல்ல மாப்பிள்ள, நான் பேசி முடிச்சிடுறேன் அத்த. அம்மா இந்த வீட்டுல இருக்காங்களே, அவங்கள கவனிக்கணும், அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு வருஷம் என்னைய பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை நான் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் இந்த வீட்டுல அவங்கள கோவப்படுத்தாம இருந்தாலே எனக்கு போதும். தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட பேச்ச குடுக்கறது, குத்தம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அத்தை. இது யாரா இருந்தாலும் சரி, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாக்யாவும் தாத்தாவும் கவலையோட இருக்காங்க ஏன்னு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் கேக்குறாங்க. 2வது ட்ரிப்பா பாட்டிக்கு சுகர் லோ ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா சாப்பாடு கொடுக்காமலையா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. அதுக்கு எழில் சொல்றாரு, சாப்பாடுலாம் கொடுத்துருப்பாங்க, பாட்டி தான் சாப்பிடாம இருந்திருப்பாங்க, அதனாலதான் சுகர் லோ ஆயிருக்கான். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல அங்க இருக்கதே, அதுதான் எனக்கு நல்லா தெரியுது மாமா. அங்க எப்படி செட் ஆகும்? உன்னைய மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அங்க உள்ளவங்க. நம்ம கூடவே வந்திருக்கலாம் மாமா, அதான் கோபி விட மாட்டேன்னு சொல்லிட்டானே, சொல்றதுதான் வேத வாக்குன்னு அவன் பின்னாடியே போயிட்டா. இப்படி ஒரு பிள்ளைய பெத்தா இந்த மாதிரிதான் இருக்கணும். ஆஸ்பத்திரியில இருந்து அவங்க போறத பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாமா. எனக்கும் தான்மா கஷ்டமா இருந்துச்சு. அவ பையன் பாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும். இப்படியும் நம்ம காத்துக்கிட்டு தாமா இருக்கணும். நடக்கிறது நடக்கட்டுமா, விடு, இதெல்லாம் போட்டு அலட்டிக்காதீங்க எல்லாரும். பழனிசாமி பாக்யா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. பாக்யாவை பார்த்துக்கிட்டே பழனிசாமி கேக்குறாரு, யாராவது ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சொல்றாங்க, சாரி சார், நீங்க வந்ததே நாங்க கவனிக்கல. எப்படின்னு இருக்கீங்க? ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு. அதெல்லாம் வேணாம் தங்கச்சி, உங்க கவனத்தை திசை திருப்பதான் நான் ஜூஸ் கேட்டேன். சொல்றாங்க, அதான் வாய் விட்டு கேட்டுட்டீங்கல்ல, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா செல்வி. பக்கத்துல எனக்கு வேலைங்க, அதனாலதான் ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்னு வந்தேங்க. நீங்க வாங்க, எப்ப வேணாலும் வரலாம், இது உங்க ரெஸ்டாரண்ட். சரி வருவேங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைங்க, பக்கத்து கடைக்கு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியலையே. பக்கத்து கடைய நானே வாடகைக்கு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. என்ன ஆச்சு சார்? எங்களுக்கு போட்டியா? பக்கத்துல ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஓபன் பண்ண போறீங்களா என்ன? மேடம் இப்படி கேட்டுப்பீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ்லாம் எனக்கு சுத்தமா வராதுங்க. இதுவும் உங்களுக்கு போட்டியா? என் வாழ்க்கையில அந்த மாதிரி இதை மாத்திரம் செய்யவே மாட்டேங்க. அப்பனா என்ன சார் ஆரம்பிக்க போறீங்க? உங்களுக்கு போட்டி இல்லாத கஃபே ஆரம்பிக்க போறேங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்க விற்பேன். கஃபேயா? சூப்பர் சார், இப்ப வாழ்த்துக்கள். கஃபேன்னா அதுல கேக்கு, சாண்ட்விச், பர்கரு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல இல்ல. நம்ம ரெஸ்டாரண்ட்ல இல்ல சார், அதுதாங்க ஆரம்பிக்க போறேன். பாரம்பரியமா உணவு தேவைப்படுறவங்களுக்கு உங்க ரெஸ்டாரண்ட்டுங்க, மாடர்னா உணவு தேவைப்படுறவங்களுக்கு எங்க கஃபேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் நம்பி இருக்கவே மாட்டேன் சார். பாருங்க, அதெல்லாம் நடக்க போகுது. சூப்பரா இருக்கு சார். மேடம், நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாமே ஆண்டவன் கொடுக்கறது. 2 பேரும் பக்கத்துல இருந்தா எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேட்பீங்க. அப்படிங்க ஐடியா? செல்வி சொல்றாங்க, மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் உதவி பண்றதுக்காண்டி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அதானே? இப்படி இல்ல, இருந்தாலும் அப்படி வச்சுக்கலாமே. சரிண்ணே, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். சரி தங்கச்சி. அத்தை எப்படி இருக்காங்க? திருப்பியும் லோ சுகரா ஆயிடுச்சுங்க, நாங்க ஆஸ்பத்திரிலாம் சேர்த்தோம். அவங்க மகன் கூட போகாதீங்கன்னு நான் சொல்லி பார்த்தேன், கேட்காம போயிட்டாங்க. அது ஏன்னு எனக்கு புரியலங்க. அது ஒண்ணும் இல்லைங்க மேடம், சில ஆளுக்கு பாசமெல்லாம் இருக்குங்க, லைட்டா அந்த புடிவாதமும் இருக்கும். ஏதாவது நல்ல விஷயத்துக்கு காமிச்சா பரவாயில்ல, எல்லா விஷயத்திலையும் காட்டினா குடும்பத்துல குழப்பம் தாங்க வரும். புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, நம்ம என்னங்க பண்றது? மேடம், உங்க அத்தைய பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. என்னைக்காவது உண்மை விளங்கும், அன்னைக்கு வந்துருவாங்க உங்க வீட்டை தேடி. அவங்க கோவப்படுவாங்க, கத்துவாங்க, ஆனா எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கூட தான் நிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க யோசிக்கிற மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க, சீக்கிரத்திலே வந்துருவாங்க பாருங்க. வார்த்தை பழிக்கட்டும் சார். நிச்சயமா பழிக்குங்க. என் நாக்கு கருநாக்கு. கோபியோட கிச்சனுக்கு கோபி போறாரு. என்ன சார், நீங்க மாத்திரம் வந்திருக்கீங்க, மத்த ஷெஃப் எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் லீவு சார். சொன்னாங்களே, நான் மறந்துட்டேன். சார், நீங்க மாத்திரம் காய்கறி வெட்டினீங்கன்னா எப்படி வெட்டி முடிக்கிறது?
ஆப்ஷனே இல்ல சார். பண்ணுங்க சார். நீங்க சீவுங்க, நான் வெட்டுறேன். எப்படி கட் பண்ணணும்? வேணாம் சார், நானே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணீங்கன்னா சாயங்காலம் முடியும் கட் பண்ணுவீங்க. பரவாயில்ல, நானே கட் பண்றேன். எப்படி கட் பண்ணணும்? சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுங்க சார். கோபி கட் பண்ணி காட்டுறாரு. அவங்க இன்னும் சின்னதான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில இது ஓகேவான்னு கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்றாரு ஷெஃப். கோபிக்கு கால் வருது. இன்னும் டிஃபன் வரலையே சார். வந்துரும் சார், இப்ப பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி போனை வைக்கிறாரு. சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்னும் அனுப்பலையா? இன்னும் அனுப்பல சார். ஏன்பா? எல்லாம் ரெடி ஆயிருச்சு சார். பேக் பண்ற ஆளுங்க இன்னைக்கு லீவு. அப்பனா அவங்க லீவு முடிச்சுட்டு வர முடியும் நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களா? வாங்க, நம்ம 2 பேரும் பேக் பண்ணலாம். நான் நல்லா பேக் பண்ணுவேன். எங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போறீங்க? உங்க ஒய்ஃப் கம்பெனிக்கு தான். எத்தனைப்பா பேக் பண்ணீங்க? 100 சார். அது 120யா? அது என்னோட ஒய்ஃப் கம்பெனி, கரெக்டா கொடுக்கணும். நான் 120 பார்சல் அனுப்ப சொன்னேன். நீங்க என்னடா 100 அனுப்புறீங்க? சாரி சார், 20 பேக் பண்ண சொல்லிடுறேன். நேத்தி மாதிரி இன்னைக்கு பிரச்சனை பண்ணாதீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேட்டு நீங்க ஜோடியா லீவ் எடுக்க கூடாது, ஒரு ஆளு தான் லீவ் எடுக்கணும், சரியா? சொல்றாரு. இப்படி எல்லாம் நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா அவங்க கிளம்பி போயிருவாங்க சார். வேலை நிறைய இருக்கு சார். ஆளுங்க கிடைக்கிறதுதான் கஷ்டம். என்ன ஷெஃப், நியாயமா பேசினா மிரட்டுறீங்க. டைம் ஆகிட்டு இருக்கு. மிச்சம் 20ஐயும் பேக் பண்ணுங்க. சரி சார். அம்மிக்கு தனியா ஒரு ஃபுட் பேக் பண்ணிருங்க. 20 பார்சலை என்னோட ஒய்ஃப் கம்பெனிக்கு அனுப்பி விட்டு. சரி சார், ரெடி ஆயிரும். நீங்க போங்க சார். சீக்கிரத்துல வந்துருங்க சார், இல்லாட்டி வேலை நின்றோம். நான் வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. நான் வர முடியும். பாத்துக்கோமா. சரி சார், நான் பாத்துக்கிறேன். டிவி சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வச்சு பாக்கலாம்ல? ஏன் ராதிகா, உனக்கு சத்தமா தெரியுதா? எனக்கு இல்லம்மா, அத்தை தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ராதிகா, அந்த அம்மாவுக்காண்டிலாம் நான் சத்தத்தை கம்மி பண்ண முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா. எல்லாம் நடிப்பு ராதிகா. இப்ப சவுண்ட கம்மி பண்ண போறியா இல்லையா? நான் ஆஃபே பண்ண போறேன் ராதிகா. போதுமா உனக்கு? எங்க போற ராதிகா? அத்தைய பாக்குறதுக்கு. எதுக்கு? எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுக்கடி இந்த வேண்டாத வேலை? அம்மா, இது என்னோட கடமை. போய் நல்லா திட்டு வாங்கிட்டு வா. நீ கொஞ்சம் பேசாம இருமா. அத்தை, நீங்க வெளியே வரவே இல்லை, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ராதிகா, வெளியே என்ன சினிமாவா காட்டுறாங்க பாக்குறதுக்கு? அத்தை, நீங்க ரூமுக்குள்ளேயே உட்கார மாட்டீங்களே, நான் பயந்துட்டேன். ராதிகா, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? சரி அத்தை, இப்ப எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் ராதிகா. அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம் ராதிகா. அத்தை, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? இத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது ராதிகா. கோபி கமலா நிக்கிறத பார்த்துட்டு அத்தைன்னு கூப்பிடுறாரு. என்ன பண்றீங்க? இல்ல மாப்பிள்ள. ராதிகா, என்ன பண்ற? எங்க அம்மாவா? அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் என்ன பண்ண போறேன் கோபி? நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான் கூப்பிட்டேன். என்ன பண்ண? விடு, அதான் எதுவும் பண்ணலையே. எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல கோபி. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஈவினிங் வரும்போது காப்பி எடுத்துட்டு வந்துடுறேம்மா பிளாஸ்க்ல. கேட்டும் கோபி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இல்லம்மா, நீங்க இப்ப சாப்பிட்டுருங்க. போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.